உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, எந்த சூழ்நிலையில நான் துர்கா கழுத்துல தாலி கட்டினேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அபாண்டமா என் மேல பழிய போட்டு என்னை கேவலப்படுத்தி அதுவும் என் குழந்தை மேல பொய் சத்தியம் செஞ்சு என்ன தாலி கட்ட வச்சிருக்கா அந்த துர்கா. நான் அவன் கழுத்துல தாலியே கட்டினேன். மத்தபடி நடந்தது கல்யாணமும் இல்ல, அவ என் மனைவியும் இல்ல. இந்த ஏற்பாடெல்லாம் தேவையே இல்லை. ஜோசியரையா, நீங்க கிளம்புங்க. ஜோசியர என்ன அங்க பார்வை? அதான் மாப்பிள்ள சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க ஜோசியரே. வரமா. சூர்யா, உன்னோட கோவம் எனக்கு புரியுது. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறது ஒண்ணு விளையாட்டு இல்லப்பா. நீ மாரி கழுத்துல தாலி கட்டும் போது கூட இப்படிதான் வெறுப்பா பேசின. இப்ப துர்கா கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்பவும் அதே மாதிரி வெறுப்பா பேசுற. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாரி கழுத்துல தாலியை கட்டிட்டு இதே வெறுப்போட தான் இருந்த. ஆனா போக போக மாரிய புரிஞ்சுக்கிட்டு இப்ப மாரிய தவிர உன் மனசுல இன்னொருத்திக்கு இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்கல்ல. இவதான் கெடுக்கிறா. மாரி எப்படி உன் வாழ்க்கையில வந்தாலோ அதே மாதிரிதான் இப்ப துர்கா வந்திருக்கா. இது கடவுளோட விருப்பம்னு தான் சொல்லணும். வீடு, மனைவி, மக்கள் மூணுமே நம்ம கையில இல்ல சூர்யா. நீ மாறிட்டேன்னு சொல்றதை விட மாறி உன்னை மாத்திட்டான் தான் சொல்லணும். ஆமாமா, அவன் மாறலனால நீங்க மாத்திடுவேல் போல இருக்குது. அத்தை, தயவு செஞ்சு மாரியோடலாம் துர்காவை கம்பேர் பண்ணாதீங்க. கல்யாணம் நடந்ததுதான். நீ தாலி கட்டினதுதான். துர்கா தான் உன்னோட மனைவி. இது ஊருக்கே தெரியும். அதனால நீ எதையுமே மாத்த முடியாது. வீட்டுக்கு பெரியவளா இருந்து என்னோட கடமையை நான் செய்யறேன். நீ எதையும் வேண்டான்னு சொல்லாத சூர்யா. நீ ஹாஸ்பிடல் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்வதி பெரியமா இருக்காங்கல்ல, ஜோசியரை வர வச்சு உனக்கும் சூர்யா மாமாக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ ஹாசினி, இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாமே. வேண்டாமா? என்ன பேசுற நீ? கல்யாண முகூர்த்தம் முடிஞ்சா அடுத்த முறைப்படி நடக்க வேண்டியது சாந்தி முகூர்த்தம். அது முறைப்படி நடக்கலாம்ல? நீ சொல்றது எல்லாமே முறைப்படி கல்யாணம் நடந்தா. எனக்கு கல்யாணமே முறைப்படி நடக்கல. அப்புறம் இது எப்படி? ஐயோ, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு துர்கா, கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? நீ சூரிய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல? நீ மட்டும் கிடையாது, பார்வதி பெரியமா, நான், தேவி கூட ஆசைப்பட்டா. நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அதுக்கு நேரம் குறிச்சாச்சு. மத்த ஏற்பாடுகள்லாம் பக்காவா ரெடி. நீ ரெடியா இரு, புரிஞ்சுதா? ஹாசினி, நான் மட்டும் ரெடியானா போதுமா? சூர்யா ரெடியாக வேணாமா? ஏற்கனவே அவர் என் மேல கொலை வெறியில இருக்காரு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் தேவையா? இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விட்டுரு ஹாசினி. சூரிய மாமாவை நினைச்சு நீ ஒண்ணும் பயப்படவே வேண்டாம். இந்த ஏற்பாடுகள்லாம் ஏற்கனவே அவருக்கு தெரியும். பார்வதி பெரியமா சூரிய மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சூரிய மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் துர்கா. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அதனால நீ சூரிய மாமா நினைச்சலாம் பயப்பட்டு இருக்காத. நான் ஸ்வீட் பழம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கிச்சன்ல பால் காய்ச்சி தயாரா இருக்கு. மல்லிகைப்பூ வாங்கி ஃபுல்லா கட்டி வச்சிருக்கேன். நீ போய் ஃபர்ஸ்ட் புடவை மாத்திட்டு வா, நான் அவனுக்கு பூ வச்சு விடுறேன். ஐயோ ஹாசினி, அதெல்லாம் வேண்டாம். நான் தேவியும் சூர்யாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்படி குடும்ப நடத்த யோசிச்சா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு. இன்னைக்கு தேவிய நான் ஏ ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். இப்ப புடவை மாத்திட்டு போ. அட போ 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 போ. அப்பாடா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக
முந்திரி பிஸ்தா பாதாம் எல்லாம் போட்டு பாலை காய்ச்சி வச்சிருந்தாள் உள்ள. அதுல அளவுக்கு அதிகமா பேதி மாத்திரம் பொடிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர். அது தெரியாம அந்த துர்கா அந்த பாலை எடுத்துக்கிட்டு ஒய்யாரமா மேல போவா சிஸ்டர். சூப்பர் சங்கரபாண்டி, சூப்பர். பேதி மாத்திரை கலந்த அந்த பாலை 2 பேரை குடிச்சு முடிச்சு விட்டு 2 பேரும் ராத்திரி ஃபுல்லா பாத்ரூம் குள்ளர போக வர அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க சிஸ்டர். அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள எங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது? டயர்ட்ல படுத்துருவாங்க சிஸ்டர். யாரு சிஸ்டர்? யாருன்னு பாரு. போய் பாக்குறேன். என்ன? அது சூர்யாக்கும் துர்காமாக்கும் கல்யாணம் இன்னைக்கு நடந்துச்சுல, அதுக்காக உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. பரவாயில்லையே, இப்பதான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன். அப்படியே இரு, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. என்ன நான் குடிக்கிறதைய பாத்துக்கிட்டு இருக்கிறேன்? அது நீங்க குடிச்சு முடிச்சதும் உங்ககிட்ட இருந்து டம்ளர் வாங்கிக்கணும்ல, அதுக்குதான். சபத்து பிள்ளை. நல்லா பாரு, இப்படி தான் குடிக்கணும். துர்காமா, வாங்க நம்ம ரூமுக்கு போலாம், எனக்கு தூக்கம் வருது. தேவிமா, இன்னைக்கு நீங்க வந்து என் கூட ஏன் ரூம்ல தான் படுத்துக்கணும். துர்காம்மா, சூர்யா மாமா கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியா ஹாசினி? ஆமான்னு சொல்லும். அப்ப சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூட படுத்துக்கிறேன். சபத்து. அப்ப நான் தூங்க போட்டுமா? சரி சரி, வா வா வா. குட் நைட். குட் நைட். நீ வா. நான் அவ்வளவு சொல்லியும் பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த முகத்தை வச்சு நீ வீட்டுக்குள்ள வந்த? காமிச்சிட்டல, உன்னோட புத்தியை காமிச்சிட்டல. உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னையில இருந்து உன் மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே கிடையாது. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. ஆனா என் பொண்ணு தெய்வமா சந்தோஷத்துக்காக தான் நீ என் பொண்ணோட பழகிறத, நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போறது எல்லாமே சகிச்சிட்டு இருந்த. ஆனா நீ அது எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக்கிட்டு யதார்த்தமா நடந்த சில விஷயத்த கிரிமினலா யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நானும் நீயும் கணவன் மனைவியா இருந்தோன்னு கூச்சமே இல்லாம பொய் சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருக்க. இப்ப எந்த தைரியத்துல நீ பால் சொம்ப எடுத்துட்டு என் முன்னாடி நினைக்கிற? என் மனைவி மாறிய தவிர இன்னொரு பொண்ண மனசால கூட நான் நினைச்சதில்ல. புஷ்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது கூட எனக்கு மனைவி வேணுங்கிற ஆசையில இல்ல. என் உயிரை காப்பாத்த போய் அவளோட கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு தான் அவளுக்கு தாலி கட்ட நான் சம்மதிச்சேன். ஆனா நீ என் மேல அபாண்டமா பழிய போட்டு அத்தனை பேர் முன்னால என்ன தலைகுனிய வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.